ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் புதிது. இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ரெசிபி சாதம், சப்பாத்தி, இட்லி, தோசை, நான், ரொட்டி, பரோட்டா இது எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிட்ற மாதிரி அட்டகாசமான சுவையில் சைடிஷ் ரெசிபி பார்க்க போகிறோங்க. இந்த சைடிஷ் பார்த்திங்கன்னா குக்கரில் 2 விசிலுங்க 10 நிமிடத்தில் கமன்னு ரெடி ஆகிடுங்க. இந்த வீடியோவை பார்த்துட்டு இதே முறையில் இதே அளவோடு இந்த சைடிஷை நீங்களும் செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் ஆல்ன்ற ஆப்ஷன் வரும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போடக்கூடிய 19 வீடியோக்கள் உடனுக்குடன் அப்டேட் ஆகும். இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ண பாருங்கள். இப்போ சைடிஷ் செய்கிறதுக்கு ஸ்டவ் மேலே கடாயில் 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். இதில் 15 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயத்தினுடைய அளவு 150 கிராமுங்க. இதில் 2 பச்சை மிளகாய், ஒரு பெரிய துண்டு இஞ்சி, 10 பூண்டு பற்கள் சேர்த்துருக்கேன். 2 தக்காளி பழம் நல்ல பழுத்த பழமாக சேர்த்துக்குங்க. இதில் 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் கசகசா, 10 முந்திரி, 3 கிராம்பு, 3 பட்டை, சின்ன துண்டு பட்டை, 2 ஏலக்காய் சேர்த்துருக்கேன். இப்போ அடுப்பை மிதமான தீயிலே வச்சுட்டு நல்லா ஒரு 4 நிமிஷம் போல் இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. இப்போ இந்த வெங்காயம், தக்காளி, மசாலா பொருட்கள்லாம் நல்லா வதங்கினதும் இது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 1/4 மூடி அளவுக்கு தேங்காய் சீல் சேர்க்குறேன். நீங்கள் துருவிட்டு கூட சேர்த்துக்குங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணி சூடு முழுமையாக ஆறினதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா பேஸ்ட்டாக பண்ணி எடுத்துக்கலாங்க. இந்த கிரேவி குக்கரில் செய்ய போகிறேங்க. ஸ்டவ் மேலே குக்கர் வச்சுருக்கேன். இதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேங்க. 1/2 டீஸ்பூன் சோம்பு, கொஞ்சமாக கல்பாசி சேர்த்துக்குங்க. வாசமாகவும் இருக்கும், நல்ல சுவையாகவும் இருக்குங்க சைடிஷு. இதில் 2 பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன். வெங்காயத்தை நல்லா ப்ரௌன் ஆகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாங்க. இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா ப்ரௌனாக வதங்கிருச்சு. இந்த டைமில் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நம்ம அரைச்சி வச்ச மசாலா பேஸ்ட்டை சேர்த்துக்கலாங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 30 செகண்டுக்கு அடுப்பை சிம்மில் வச்சுருங்க. கட்டாயம் நம்ம முந்திரி, கசகசாலாம் சேர்த்துக்கிறதுனால அடிப்பிடிக்கும். சிம்மில் வச்சுட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ இதில் மசாலா பொருட்கள் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துருக்கேன். இது எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி இதில் நம்ம காளான் சேர்த்துக்கலாங்க. 1/4 கிலோ அளவுக்கு காளானை நல்லா சுத்தப்படுத்திட்டு சேர்த்துருக்கேன். இப்போ காளானை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இதில் கொஞ்சமாக ஒரு கொத்த அளவுக்கு புதினா சேர்த்துக்கேன். நல்லா வாசமாக சுவையாகவும் இருக்குங்க. இப்போ புதினா சேர்த்து மிக்ஸ் பண்ணி இதில் தண்ணி சேர்த்துக்கலாங்க. 200 ml தண்ணி சேர்க்குறேன். ஏன்னா காளானில் தண்ணி விடும், அதனால் தண்ணி கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கலாங்க. இப்போ தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ உப்பு சேர்த்து ஒரு பட்டி மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதை ஒரு கொதிக்க விடலாங்க. ஒரு கொதி வருது பாருங்க. இந்த டைமில் நம்ம குக்கர் மூடி போட்டுக்கலாங்க. விசில் கட்டை எடுத்துகிட்டு குக்கர் மூடி போட்டு ஃபிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் விசில் போட்டுக்கலாங்க. இப்போ விசில் போட்டு மீடியம் ஃப்ளேமில் 2 விசில் விட்டுடலாங்க. 2 விசில் விசில் கட் ஃபுல்லாக அணங்கினதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணுறேங்க. அந்த மூடியை ஓப்பன் பண்ணும்போது அவ்வளோ ஒரு வாசங்க வீடு முழுக்க. ரொம்ப அட்டகாசமாக இருந்துச்சுங்க இந்த காளான் குழம்பு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வாசனைக்கு கொஞ்சமாக மல்லித்தழை பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். சுட சுட சாதத்தோட, சப்பாத்தி, இட்லி, தோசை, நான், ரொட்டி, பரோட்டாவோட இந்த கிரேவியை செய்து சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளோ ருசியாக இருக்குங்க. இத்தனை முறையில் நீங்கள் கிரேவி காளான் பயன்படுத்தி செஞ்சுருப்பீங்க. இந்த முறையில் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ ருசியாக இருக்குங்க. இந்த காளான் கிரேவிக்கும் சப்பாத்திக்கும் அவ்வளோ ருசிங்க. கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை பார்த்துட்டு இதே முறையில் இதே அளவுகளோட இந்த காளான் கிரேவியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். செய்து பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.